ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஆஃபலி போர்ஷன், அதாவது ஆஃபலி எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 8 சாப்டர் மொத்தம் 8 வந்து ஆஃபலி போர்ஷனுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, இப்போ பாருங்க. சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், 3 வந்து அல்ஜிப்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் உள்ள இம்பார்ட்டன்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. எக்ஸாம்பிள் 1.1 இம்பார்ட்டன்ட், 1.2 1.3. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் சம் அண்ட் 7th சம். நெக்ஸ்ட் எது இம்பார்ட்டன்ட்னா, ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Exercise 1.2 first sum and example 1.6 வந்து important and example 1.9 வந்து important and next வந்து exercise 1.3 fifth sum, sixth sum and eighth sum important and next example 1.14 இந்த sum ரொம்ப important. actually வந்து இது important சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இது 2 mark sum. next exercise 1.4 fourth and fifth sum வந்து important. actually வந்து இது 2 mark sums. ரெண்டு sumsமே 2 mark sums. so அடுத்து பாருங்க example 1.19 இது வந்து 2 mark sum. example 1.21 இந்த sum இருக்கு இல்லையா, இதுவும் 2 mark sum and this is also 2 mark sum. example 1.22. next வந்து example 1.23 ஆக்சுவலா வந்து இது 1 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை சப்போஸ் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது இப்போ மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி மேக்ஸ்லையும் வந்து இதை கேட்பாங்க. ஓகேங்களா? பேச்சுலர் டிகிரிலையும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.5 செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம். ஆக்சுவலாக எப்போதுமே ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேரியபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை வந்து மென்ஷன் பண்ணி இதை வந்து கண்டுபிடிங்க, இந்த வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தா அந்த சம் வந்து ரொம்பவே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் சம். இப்போ இங்கே பாருங்க, ஃபைண்ட் ஏ, அதாவது ஏவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் சம் செகண்ட் சாப்டர். ஸோ செகண்ட் சாப்டர் வந்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எது இம்பார்ட்டன்ட் நம்ம பார்ப்போம். எக்குவல் டிவிஷன்ஸ் லெம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதோட டெஃபினேஷன் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டெஃபினேஷன் என்ன, லெட் ஏ அண்ட் பி பி எனி டூ பாசிட்டிவ் இன்டிஜர் தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டிஜர் q and r such that a equal to bq plus r b less than not equal to r less than b. ஸோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஃபினேஷன் தியரம் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.2ல வந்து இது எல்லாமே வந்து 2 மார்க்ஸ் சம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.4ல இது இம்பார்ட்டன்ட் சம். ஆக்சுவலாக வந்து இது 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைண்ட் எக்ஸா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.6ல இந்த சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக மோஸ்ட்லி இந்த சம் கேட்க மாட்டாங்க. அப்போ சப்போஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இது ப்ரூவ் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தெரியணும். ஸோ அதனால எக்ஸாம்பிள் 2.6 இந்த சம்மை பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரேர் தான், நான் அதிகபட்சம் இதை கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்க நல்லது. இது 5 மார்க்ஸ் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.10ல a and b are two positive integers such that சொல்லிட்டு இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இந்த சம்மை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2.2ல வந்து 3, 4, 6. ஸோ 3, 4, 6 இந்த 3 சம்மே ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.12ல இந்த சம் 2.13ல ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இது எல்லாமே வந்து 2 மார்க்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ். ஸோ இது 2 மார்க்ஸ் சம். நெக்ஸ்ட் எந்த 2 மார்க்ஸ் சம்னா எக்ஸாம்பிள் 2.15ல இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்ஸ் சம். ஸோ வந்து இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த், 9th. ஸோ இந்த 4 சம்மே இம்பார்ட்டன்ட் சம். இந்த 4மே வந்து 2 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.19ல இந்த 3 சம்மே பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் சம் 2 மார்க்ஸ் சம் தான் இந்த சம்மும். நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 2.20ல தேர்ட் சம். ஸோ இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 2.4ல தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் சம் வந்து இம்பார்ட்டன்ட். ஆனால் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், அதாவது ஏபி வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 2.23ல இந்த 3 சம்மே பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இங்கே பார்க்க வேண்டியது என்ன, செகண்ட் சம்.
நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.24 வந்து இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம், இது 2 மார்க்ஸ் சம் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 2 மார்க் கிடையாது, இது 5 மார்க்ஸ் சம். 2.25ல 5 மார்க்ஸ் சம். ஸோ எக்ஸாம்பிள் 2.26ல வந்து இது 2 மார்க்ஸ் சம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.28ல வந்து இஃப் L, Lth and Mth and nth term of the AP. நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.28ல ஆக்சுவலா இந்த சம் இந்த 5 மார்க்ஸ் சம், இது ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. ஆனா வந்து இந்த சம்மை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இது 2 மார்க்ஸ் சம். அண்ட் நெக்ஸ்ட் சம் வந்து எக்ஸாம்பிள் 2.29ல வந்து இது 5 மார்க்ஸ் சம். ஓகேங்களா? இன் அண்ட் AP sum of 4 consecutive terms 28, sum of their square is 270, find the 4 numbers. நெக்ஸ்ட் வந்து 4, 5, 8 and 11 வந்து இம்பார்ட்டன்ட் சம் எக்ஸாம்பிள் 2.5ல. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 2.31ல வந்து இந்த சம் இம்பார்ட்டன்ட் சம், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 terms of AP. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.33ல இந்த சம் இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 2.6ல 1, 5 and 6 வந்து இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.42ல இந்த சம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2.43ல இந்த சம். ஆக்சுவலா வந்து இது எல்லாமே வந்து 2 மார்க்ஸ் சம் தான். நெக்ஸ்ட் பாருங்க இந்த சம் வந்து 5 மார்க்ஸ் சம், எக்ஸாம்பிள் 2.44ல 5 மார்க்ஸ் சம். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்டான சம், இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸசைஸ் 2.7ல 3rd, 4th and 5th 3 சம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 6 and 7 வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ 3, 4, 5, 6, 7 வந்து இம்பார்ட்டன்ட் சம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 2.47ல இது வந்து 2 மார்க், 2.48ல 2 மார்க்ஸ் அண்ட் 2.49 2 மார்க்ஸ். ஸோ 3 சம்மே 2 மார்க்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் சம், 2.49 வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.51ல வந்து இந்த சம் வந்து 5 மார்க்ஸ் சம், இம்பார்ட்டன்டான சம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 2.8ல 1, 2, 6ல வந்து செகண்ட் சம் வந்து இம்பார்ட்டன்ட், 9th சம். நெக்ஸ்ட் 2.55 அதாவது 5.5ல வந்து இந்த சம் எல்லாமே இம்பார்ட்டன்ட், 2.56 and 2.57 and 2.58. ஸோ இந்த 4 சம்மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இது எல்லாமே வந்து 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ செகண்ட் லெசன் ஓவர். இப்போ நம்ம தேர்ட் லெசன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் அதாவது எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ் சொன்னேன் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் சம் வந்து கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 3.10. ஸோ இந்த சம் வந்து இம்பார்ட்டன்டான சம், ஆனா கொஞ்சம் ரேர் தான் இது கேட்கறதுக்கு. ஆனா வந்து எப்ப எது கேட்பாங்கன்னு தெரியாது இல்லையா, ஸோ வந்து இதை ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, 5 மார்க்ஸ் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.12 ஆக்சுவலா வந்து இது 2 மார்க்ஸ் சம், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து 2 மார்க்ஸ் சம், இது 5 மார்க்ஸ் சம். நெக்ஸ்ட் ஸோ செகண்ட் சம் 5x - 10, 5x² - 20 அதாவது ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் இம்பார்ட்டன்ட் சம் இல்லையா, ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இல்லை எக்ஸசைஸ்ல ஏதாவது இருக்குன்னா எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸசைஸ் 3.3ல இந்த சம் இருக்குன்னா எக்ஸசைஸ் 3.3லயும் இந்த சம்மும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன நம்ம பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 3.13ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம், 2 மார்க்ஸ் சம் இல்லைன்னா 3 மார்க்ஸ் சம்லையும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டா சம். நெக்ஸ்ட் வந்து எந்த சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல 3.4 இப்போ உங்களுக்கு தெரியும், இதை ரெடியூஸ் பண்ண தெரியும்ல, ரெடியூஸ் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் டு இஸ் லோவஸ்ட் ஃபார்ம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்றது அதே தான். இப்போ இதுல வந்து எக்ஸசைஸ் சம் ஏதாவது ஒரு வேரியபிளோ இல்ல நம்பர்ஸோ சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் அதை நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது, எப்படி கேன்சல் பண்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலா எக்ஸாம்பிள் வந்து மக்கப் பண்ணவே கூடாது. சப்போஸ் வந்து நம்பர்ஸ் வந்து வேரி ஆனாலும் இல்ல வேரியபிள்ஸ் வந்து மாத்தி கொடுத்தாலும் நமக்கு வந்து அந்த சம் போட தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகி இருக்கணும். ஸோ எக்ஸசைஸ் சம் வந்து நீங்க எக்ஸாம்பிள் சம் இந்த இதை வந்து படிச்சாலே நல்லா படிச்சாலே போதும், எக்ஸசைஸ் சம் வந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆனா மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் சம் தான் கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க எக்ஸசைஸோட. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3.4ல வந்து எதுவும் கிடையாது. அண்ட் எக்ஸாம்பிள் 3.15ல செகண்ட் சம் அண்ட் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் சம் வந்து இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.16ல செகண்ட் அண்ட் தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸசைஸ் 3.5ல ஃபோர்த் சம். எப்போதுமே ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேரியபிள் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் இல்ல நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒன்று கொடுத்தான்னு நினச்சிக்கோங்களேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நல்லாவே படிச்சுக்கோங்க. அண்ட் சிம்பிளிஃபை, எப்போதுமே சிம்பிளிஃபை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு வந்து நல்லாவே தெரியும். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் விட்டா அது எப்படி பண்ணணும், டிவிஷன்ல வந்து இப்போ வந்து இங்க மல்டிப்ளேஷன்ல இருக்கு, ஸோ மல்டிப்ளேஷன்ல கொடுத்தா எப்படி வந்து கிராஸ் பண்ணணும், அடுத்து வந்து டிவிஷன்ல கொடுத்தா அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க எக்ஸசைஸ் 3.4ல ஃபோர்த் சம் வந்து இம்பார்ட்டன்டான சம். ஆக்சுவலா இது சிம்பிளிஃபைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் இம்பார்ட்டன்டா, இதெல்லாம் நீங்க படிச்சீங்களாலே தெரியும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 3.17. ஸோ சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சப்ராக்ஷன் எப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3.18ல வந்து இந்த சம் அதாவது சிம்பிளிஃபை இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இது 5 மார்க்ஸ் சம், ஆக்சுவலா வந்து இது 2 மார்க்ஸ் சம். சப்போஸ் இது 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 மார்க்ஸ் சம். நெக்ஸ்ட் பாருங்க
எக்ஸசைஸ் 3.5ல 5th சம் வந்து இம்பார்ட்டன்டான சம். ஸோ வந்து நல்லா ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அது 5 மார்க்ஸ் சம். நெக்ஸ்ட் 3.5.1ல எக்ஸாம்பிள் 3.19ல இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சம், செகண்ட் சம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ரொம்ப ரேர் தான், கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ரேர். ஸோ வந்து எக்ஸாம் 3.20 வந்து வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸசைஸ் 3.7ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் வந்து இம்பார்ட்டன்டான சம். அண்ட் ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் ஒன்னும், செகண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஒன்னும் ரிப்பீட்டடா வரக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர்ல இது இல்லாம கொஸ்டின் பேப்பரே வராது. ஸோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி எழுத தெரியணும். ஓகேங்களா? இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.21, எக்ஸாம்பிள் 3.22 இந்த சம் மஸ்ட் வரக்கூடிய முக்கியமான சம், இம்பார்ட்டன்ட் சம். பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸசைஸ் 3.8ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம். ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடா நீங்க போட்டு பாருங்க. 1, 2, 3, 4 இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதுல எல்லா சம்மும் ரிப்பீட்டடா போட்டு பாருங்க. இந்த 3 சம்மே இம்பார்ட்டன்டான சம். அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா என்ன, ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.23 இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 3.25ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் வந்து சம் இம்பார்ட்டன்டான சம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சம் இம்பார்ட்டன்ட்னா எக்ஸாம்பிள் 3.27ல வந்து இந்த சம் இம்பார்ட்டன்ட். இது வந்து முக்கியமா 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்காம இந்த கொஸ்டின் பேப்பரும் இருக்காது. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் 3.28ல இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க இந்த சம் இம்பார்ட்டன்டான சம்னா 3.32 அதாவது ஃபார்முலா மெத்தட். ஆனா புக்ல வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனா கொஸ்டின் பேப்பர் எப்படி கொடுத்தா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா மெத்தட் அப்படி சொல்லி தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சம் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான சம். அண்ட் எக்ஸாம்பிள் 3.33 இந்த சம் இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.40 இந்த சம் வந்து இம்பார்ட்டன்டான சம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் சம் வந்து இம்பார்ட்டன்டா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3.41ல ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸசைஸ் 3.13ல செகண்ட் அண்ட் தேர்ட் சம் வந்து இம்பார்ட்டன்டா. The relation between roots and coefficient of the quadratic equation. இதுல கம்பல்சரி ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஆல்பா மைனஸ் பீட்டா இல்ல ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.43 எக்ஸாம்பிள் 3.44. ஸோ நல்ல தரவா படிச்சுக்கோங்க. கம்பல்சரி ஒரு கொஸ்டின் ஆகுது இந்த சப்ஜெக்ட்ல இருந்து, இந்த பர்டிகுலரா இதுல இருந்து வராம இருக்காது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.45ல வந்து இந்த சம் இம்பார்ட்டன்டான சம். ஸோ இதையே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. என்னடா எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்றாங்களே அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க ரெஃபர் பண்ண உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா ஆயிடும் உங்களுக்கு. ஸோ மேக்ஸ் பொறுத்தவரை என்னன்னா நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணா மட்டும் போதும், உங்களுக்கு வந்து வேல்யூ கிடைச்சிடும். புரியுதுங்களா? நல்லா படிக்க வேண்டியது என்னன்னா ஃபார்முலாஸ், ஸ்டெப்ஸுக்கு வந்து மார்க் உண்டு. ஸோ ஃபார்முலாஸ் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஸோ ஸ்டெப் வந்து நம்மளுக்கு தெரியல, இது எப்படி போடணும் தெரியலன்னா நம்ம ஸ்டெப்ஸுக்கு கூட மார்க் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டெப்ஸ் வந்து அப்ளை பண்ணி வைங்க. ஸோ அது கூட உங்களுக்கு மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா ஃபார்முலாஸ் படிக்க மறக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் படிக்கவும் மறக்காதீங்க. ஏன்னா ஒன் வேர்ட்ஸுக்கு டெஃபினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபார்முலாஸும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல நம்ம பார்ப்போம். இதுக்கு நடுவில் இருக்க எல்லாமே கிராஃப். ஸோ கிராஃப் வந்து நல்லா தரவா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ கிராஃப் வந்து இம்பார்ட்டன்டான ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ்ல எக்ஸசைஸ் 3.17ல 4, 5, 6 அண்ட் எக்ஸாம்பிள் 3.60ல இந்த சம் இம்பார்ட்டன்ட் சம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.63 அண்ட் எக்ஸாம்பிள் 3.64. ஸோ 2 சம்ஸும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த 2 சம்ஸுமே வந்து 5 மார்க்ஸ் சம்ஸோ. ஸோ இந்த செகண்ட் சம் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் இந்த சம் வந்து 5 மார்க்ஸோ. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.18ல ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் சம் வந்து முக்கியமா 2 மார்க்ஸ் சம். ஸோ இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய சம். ஸோ இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் வந்து இம்பார்ட்டன்டா. எக்ஸாம்பிள் 3.67 இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸாம்பிள் 3.70 வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.71 வந்து இம்பார்ட்டன்டான ஒன்னா. அண்ட் எக்ஸாம்பிள் 3.73 வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் சம்மா. ஸோ இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இது வந்து நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. இது டெட் எக்ஸாம். ஆக்சுவலா டெட் எக்ஸாம்லயும் வந்து இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. டிஎன்பி எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின் கேட்கக்கூடியதா இருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதாவது ஏபி டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் பி டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்போஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்படி தெரியலன்னா நான் வந்து என் ஸ்கிரீன்ல வந்து அதோட வீடியோ தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து
எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் 3.1 லைன் 8, 9th and 13th. ஸோ இந்த சம் வந்து 5 மார்க்ஸ் சம்மு. செகண்ட் இந்த 9th சம் இருக்கு இல்லையா, அது 2 மார்க்ஸ் சம்மு, 2 மார்க்ஸ் சம்மு. ஸோ 8 and 9 வந்து 2 மார்க்ஸ் சம்மு, 13 வந்து 5 மார்க்ஸ் சம்மு. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு தேர்ட் சாப்டர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸோடைய இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ப்ளஸ் வந்து டெஃபினேஷன் மறக்காம படிங்க. அண்ட் 1 வேர்ட்ஸ் வந்து புக் பேக் 1 வேர்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு 1 வேர்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த 1 வேர்ட்ஸ்லாம் நிறைய படிங்க. ஃபார் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டு அந்த சம் ஆஃப் ரூட்ஸ்னா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா என்ன, ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட் எப்படி இருக்கும், அந்த ஃபார்முலா எப்படி இருக்கும். ஸோ எல்லாமே நமக்கு தெரியணும். இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன் சொல்லியிருந்தாலும் 3 லீனியர் ஈக்குவேஷன் என்னன்னா யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன். ஸோ எல்லாமே நமக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் வந்து நம்ம வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும் மேக்ஸ் எக்ஸாம்ல. ஸோ நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல 4, 5, 6 மொத்தம் 3 சாப்டரோடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்து என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.